Taste the Daily. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் இறந்தவர்களின் பெயர் விவரங்கள் பதிவேடுகளில் இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மதுரை அண்ணா நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வருக்கு தகவல் அறியும் உரிமை சட்டப்படி 7 கேள்விகள் கேட்டிருந்தார். அதில் 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள், சிகிச்சை பெறுபவர்கள், சிகிச்சையின் போது இறந்தவர்கள், இறந்தவர்களின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்த மருத்துவ அலுவலர்களின் பெயர் உள்ளிட்ட சில விவரங்களை கேட்டிருந்தார். இதற்கு மருத்துவமனை நிர்வாகம் அத்தகைய விவரங்கள் எதுவும் தங்களிடம் இல்லை என அலட்சியமாக பதிலளித்துள்ளது. இது குறித்து அந்த வழக்கறிஞர் கூறுகையில், ஆதரவற்றவர்கள் பலரும் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களில் சிலர் சிகிச்சையில் இருந்து தப்பிவிட்டதாக கூறும் மருத்துவமனை நிர்வாகம் சிகிச்சையில் இருப்பவர்களை அவரது உறவினர்களுடன் சேர்த்து வைக்கவும் அனுமதி மறுத்துவிடுகிறது என குற்றம் சாட்டினார். இதனால் சிகிச்சைக்கு வந்த ஆதரவற்றவர்களின் நிலை என்ன என்பது பெரும் கேள்விக்குறியாக உள்ளதாகவும், மாயமானவர்களை கண்டுபிடிப்பதிலும் ஆதரவற்றவர்களை சிகிச்சைக்கு சேர்ப்பதிலும் சிக்கல் ஏற்படுவதாக தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகள் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வரும் நிலையில் விடிய அரசின் மாரத்தான் அமைச்சர் திமுகவின் அனுதாபி வீட்டில் பிரியாணி சாப்பிட ஒதுக்கும் நேரத்தை மருத்துவமனைகளை நிர்வகிக்க ஒதுக்குவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.